ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். அனுதின தியானம் தமிழிலே தொடக்கம் செய்து இன்றைக்கு 1000 நாட்களாக இருக்கு. 1000 days. வாவ்! ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு தேவனுடைய செய்தியை யூடியூப் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களில் அநேகர் தொடர்ந்து தவறாமல் பார்த்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறீர்கள் என்றும் நாளெல்லாம் தேவ சமூகத்தில் செலவழிக்கிறீர்கள் என்றும் நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிமித்தம், நீங்க ஷேர் செய்கின்ற காமெண்ட்ஸ் நிமித்தம் தேவனை எவ்வளவாகவோ துதிக்கின்றேன். இந்த 1000 எபிசோட்ஸ் 1000 நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. நாங்கள் பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்கிறோம் என்று தெரியப்படுத்தின உங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றிகள். இன்னும் அதிகமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று நான் கேட்ட அன்றைக்கு ஜெபத்தை குறித்து சொன்னீங்க. சோர்ந்து போன நேரத்தில் என்னுடைய சோர்வை குறித்து பேசினீர்கள். நாங்கள் குடும்பமாய் பிரிந்து போக வேண்டும் என்று தீர்மானித்து விவாகரத்து குறித்து யோசிக்கையில அது எவ்வளவு பயங்கரமானது, அது வேண்டாம் என்ற விஷயத்தை அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால அது எங்களுக்காகவே என்றது போல் தேவன் அனுதின தியானத்தினாலே பேசும்போது எங்களுடைய ஆவிக்குரிய நிலையை நாங்கள் திருத்திக் கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம் என்று நீங்க தெரியப்படுத்தினதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தற்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் வியூவர்ஷிப் இருந்ததாக எங்களுடைய கணக்கிலே தெரியப்படுத்துகிறது. அந்த 12 லட்சம் பேரும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருகிறது, அதே போல ஆடியோ மெசேஜஸ் வருகிறது. உங்களுடைய தேவைகளை அறிந்து, உங்க பாரங்களை அறிந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வருகை வரை இந்த ஊழியம் தொடரும்படியாக, ஆவிக்குரிய விதத்தில் நீங்க பலப்பட்டு ஸ்திரப்பட்டு தேவனுக்காக சாட்சியாய் நிற்கும்படியாக எங்களுக்காகவும் எங்களுடைய டீமுக்காகவும் ஜெபத்தில் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை துதிப்போம். அவருடைய வருகை வரை அவருடைய நாமத்தை தியானிப்போம். Preach the word என்ற வார்த்தை, study the word and preach the word என்ற வார்த்தையின்படியாக அவருடைய வார்த்தைகளை வாசிப்பது, அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பது, அநேகருக்கு பகிர்வதை நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்களா இருப்பீங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ப்ரே பண்ணதுக்கு. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயிங் அண்ட் யுவர் லவ் அண்ட் கேரிங். ஸோ ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் ஃபேமிலியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. பாப்பாவுக்காக ஜெபம் பண்ண, குழந்தை வேணும், இந்த மாதிரி குழந்தை இல்லாத இன்னும் குழந்தை இதுவும் ஆகல, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி, இங்கே குழந்தை போறக்கும் கவலைப்படாதீமா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணீங்க. ஏசப்பா கிருபையால் நல்லா உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டு நான் ஆண்டவருக்கு அற்புதமா கர்ப்பத்தின் கனியை உங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ 3 மாசம் அவங்க முழுவாத இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. நீங்களாம் ஜெபம் பண்ணதுனால பாஸ்டர் கர்ப்பத்தின் கனியை ஏசப்பா அருளி இருக்கிறாரு. ரொம்ப ஏசப்பாவுக்கு நாங்க நன்றி சொல்றோம்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட செய்தி சர்ச்சில் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களோட செய்தி கேட்டுட்டு சர்ச்சுக்கு போவேன். போயிட்டு வந்தா அண்ணனோட செய்தியே மேலா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். காலையிலேயே செய்தி சூப்பரா இருந்துச்சு அண்ணன் சொன்னதுன்னு நினைச்சுக்குவேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கதைக்கிறோம். நான் இதுக்கு முன்னுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறோம். நாங்கள் ப்ரே பண்ண சொல்லி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா எங்களோட கடன் பிரச்சனைகள், நாங்கள் தலை தூக்க முடியாத அளவு கடன் பிரச்சனையில் மற்றும் எங்களோட சத்துருக்களால் நிறையா பிரச்சனைகள் கேட்டுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப மனசஞ்சலத்தோடய மனவேதனையோடு இருந்தோம். உங்களோட பிரயாஸ் கேட்கப்பட்டிருக்கு கடவுள்கிட்ட. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில் வரோம். கடவுள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீட்டெடுக்கிறாரு. நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தையும் கடவுள் கேட்குறாரு. தொடர்ந்தும் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர். அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள். ஃபஸ்ட்டு ஜீசஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீ காலையிலலாம் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது உங்கள் வசனம் கரெக்டாக காலையில் வந்த உடனேவும் ஓப்பன் பண்ணி தான் டக்குன்னு பார்த்தேன். எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்த வசனம் என்ன அப்படின்றத தான் நான் பார்த்தேன். அதேபடியாக தேவன் வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணதற்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். பிரேஸ் தி லார்ட் பாஸ்டர். உங்கள் மெசேஜ் டெய்லி ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனுதின தியானம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சண்டே தமிழ் மெசேஜ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பாஸ்டர்யா. சூத்திரம் பாஸ்டர்யா. என் பேர் இந்திராணி. நான் உங்களோட அனுதின நிகழ்ச்சியை நான் பார்த்துட்ருக்கேன். வாக்கு தத்துவத்து நிகழ்ச்சி டெய்லி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம்பா. உங்களை கொடுத்து உங்கள் ஏசப்பா வார்த்தையை அந்த பூமிக்கு உங்கள் மூலியமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பயன்படுத்துவாங்க. சுகபலனை தந்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. God bless you. God bless you. Hallelujah. Good morning. பொழுது விடிஞ்சிருச்சு. எழுந்துட்டீங்களா? இந்நேரத்துக்கு நீங்க உங்களுடைய காலை வேலைகளை முடித்துக் கொண்டு தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து விட்டு இன்னொரு முறை வசனத்தை கேட்க ஆயத்தமா இருப்பீங்கன்னு நம்புகின்றேன். நீங்க இதர தேசங்களில் இருந்து அது காலையிலயோ சாயந்தரமோ அல்லது எந்த நேரமோ நீங்க எவ்வளவோ வாஞ்சையோடு எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின தியானத்தை கேட்கிறீர்கள் என்று 1000 நாட்களாய் வந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு பலப்படுகிறீர்கள் என்று தெரியப்படுத்துகிறதற்காக தேவனை துதிக்கிறேன். இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எவ்வளவு பேர் நீங்க ஜெபம் செய்கிறீங்க? இந்த லெந்து நாட்கள்ல உபவாச ஜெபங்கள் என்கிறாங்க. எவ்வளவு பேர் உண்மையா உபவாசம் இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் ஜெபம் செய்கிறாங்க? நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஜெபம் செய்யும் போது இப்படி செய்யுங்க. நீங்கள் உபவாசம் இருக்கும் போது இப்படி செய்யுங்க.
பாருங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இருக்கிறது பாருங்க. அந்த ஜெபம் அவர்களை அன்பு காண்பிக்கிறவர்களாக மாற்றுகிறது. நீங்கள் உங்களால் இயன்றதை நீங்க செய்யும் போது, நீங்க ஏழைகளுக்கு இறங்கும் போது, கொடுக்கிற விஷயத்துல நீங்கள் கொடுக்கும் போது என்று எழுதியிருக்கிறது. சரி, ஜெபம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. யாரோ ஒரு சிலர் ஊழியர் செய்கிற ஜெபம் அல்ல, ஜெப வீரர்கள் செய்கிற ஜெபங்கள் மாத்திரம் அல்ல. நீங்க ஒவ்வொருவரும் என்ன வந்தாலும் வராவிட்டாலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசாண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பாடல் பாடவோ பிரசங்கிக்கவோ தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. முதல்ல இயேசாண்டவர் ஜெபித்தாரா என்று நீங்க கவனித்தால், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று மணிக்கணக்கில் ஜெபிப்பாருங்க. அவர் மிகுந்த சத்தத்தோடும் வேதனையோடும் அவர் ஜெபிப்பார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் மிகவும், ஒரு முறை வாசிப்போம் பாருங்க. இந்த வசனம் உங்களுக்கு தெரிந்தே இருக்கும், ஆனாலும் ஒரு முறை நம்ம திரும்ப வாசித்தால் நன்றா இருக்கும். நான் அதிகமான ரெஃபரன்சஸ் சொன்னால் காலை நேரத்துல நீங்க கொஞ்சம் கிளம்புற அவசரத்துல இருப்பீங்கன்னு நான் ரெஃபரன்சஸ் சொல்லுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிற உங்களுக்கே இந்த ரெஃபரன்சஸ் தெரிந்திருக்கும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். 5:7. என்னங்க, அவர் எப்பொழுதும் ஜெபிப்பார். ஆனால் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பு இன்னும் கடைசியாக பிதாவோடு செய்த, குமாரன் பிதாவோடு பேசிக்கொண்ட ஒரு பெரிய ஜெபம் இருக்கிறது. சாதாரணமா இயேசாண்டவர் வெளியே ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகவும் சுருக்கமாக இருக்கும். 5 அப்பம் 2 மீன் பகிர்ந்த போது, லாசருவை வெளியே கொண்டு வந்த போது மிகவும் சுருக்கமான ஜெபங்கள். ஆனால் இங்கே பாருங்க, 17ஆம் அதிகாரம், யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் செய்த ஜெபம் இது. தம்முடைய சீஷர்களுக்காக, தமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்காக செய்த ஒரு விசேஷமான ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். அவர் எப்படியாக ஜெபிக்கிறார்? இதோ சாத்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறான், உங்களை புடைக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே நீங்கள் என்னை விட்டு விடுவீர்கள். பேதுரு, சாத்தான் உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறான். நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய், அப்பொழுது வரை சேவல் கூவாதென்ற போது, ஆனால் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஜெபித்தேன், அதனாலே நீ ரெஸ்டோர் ஆவா என்று முன்னமே சொன்னார் பாருங்க. அந்த ஜெபத்தை அவர் எப்பொழுது செய்தார்? பேதுருக்காக, சீஷருக்காக என்று கவனித்தால் இங்கே இருக்குங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, என்னுடைய வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். 2ஆம் வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவை, உம்மிடத்திலிருந்து என்னை அனுப்பியிருக்கிறீர். நான் வந்த வேலையை, நான் செய்யும்படிக்கு என்னுடைய கைக்கு வந்த வேலையை நிறைவாக செய்திருக்கிறேன். கட்டப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறேன். சோர்ந்து போனவர்களை தூக்கி எடுத்தேன். துக்கப்படுகிறவர்களை தேற்றினேன். விழுந்து போனவர்களை திரும்ப எழுப்பினேன். நான் அனுக்கிரக வருஷத்தை அறிவித்தேன். சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தின் வார்த்தைகளை அறிவித்தேன். மற்றும் உம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபித்தேன் என்று பாருங்க. எத்தனை முறை இங்க ஜெபம் ஜெபம் என்ற வார்த்தை இருக்கிறது என்று கவனித்தால், அவர் ஜெபிக்கிற, பிதாவோடு பேசிக் கொள்ளுகின்ற அந்த விதத்தை நீங்க கவனித்தால், நீங்க தயவு செய்து இந்த அதிகாரத்தை இந்த நாள் முழுவதும் வாசித்து தியானிங்க. ஆண்டவருடைய அந்த மேன்மையான ஜெப வாழ்க்கையை இன்றைக்கு நமக்கு அவசியமான, நம்முடைய வீட்டாருக்காக, நம்முடைய தேசத்துல, நம்முடைய உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக, அழிந்து போகிறவர்களுக்காக
நாம் ஒரு ஊழியக்காரராக நம்முடைய சபைக்காக, தகப்பனாய் குடும்பத்துக்காக யார் ஒருவரும் அழியாதபடிக்கு பிதாவை எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது நாம கற்றுக்கொள்ள முடியும். என்னங்க, நான் அங்கே 9ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறபடியால் அவர்களுக்காகவே ஜெபிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் செய்கிற ஜெபம் என்பது அது வேறங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்தவர்களுக்காக, உங்க வீட்டாருக்காக நீங்க விசேஷமா ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்லைங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்களே சாத்தானும் தெரிந்து கொள்ளுவான். தேவன் ஏற்படுத்திக் கொண்டவர்களே சாத்தான் டிஸ்டர்ப் செய்வான், சோதிப்பான், பின்னே இழுக்கும்படி முயற்சிப்பான். பாருங்க, பேதுருவை தெரிந்து கொண்டான் சாத்தான். என்றால் பேதுருவை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய நினைத்தார். பேதுருவை நோக்கி சொன்னார், நீ உன் மீது என் சபையை கட்டுவேன் என்றார். இங்க பேதுரு என்று சொன்னால் அது பேதுருவின் மேல அல்ல. பேதுரு கன்ஃபஸ் செய்தார் இல்லையா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற அதன் மேலே, அந்த கருத்தின் மேலே, என்ற சத்தியத்தின் மேலே உன்னை நான் தலைவனாக செய்வேன் என்றார். அதனாலதான் பேதுருவை தெரிந்து கொண்டான். சிறு பிள்ளைகள் பெண்கள் நீ ஆண்டவரோடு இருந்தா என்று சொன்னார், நான் இல்லை என்று மறுதளிக்கும்படி சோதித்தான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் ஜெபித்ததினாலே பேதுரு திரும்ப மனஸ்தாபப்பட வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைங்க தேவனுக்கு கீழ்ப்படிவாங்கன்னு கேரண்டி இல்ல. பாஸ்டர்மார் பிள்ளைகளே உதவாதவங்களா ஆகிடுறாங்க. விசுவாசிகள் குடும்பத்திலிருந்து விபரீதமான பிள்ளைகள் எழும்புகிறாங்க. சபைகளில் இருந்தே யூதா இஸ்காரியத்து போன்றவங்க, கேயாசி போன்றவர்கள் பயங்கரமா புறப்படுகிறாங்க. மேய்ப்பராக நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணுங்க. அவர்களை பிசாசு தொடாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்தால் தேவன் நமக்கு கொடுத்தவர்கள் ஒருவேளை சாத்தானின் கையினால் சோதிக்கப்படலாம். ஆனால் கீழ்ப்படிவார்களோ என்னமோ, ஆனால் தேவன் அவர்களை நிச்சயமாக விடுவிப்பார். ஒரு ஊழியர் சொன்னது போல, ஒருமுறை ரட்சிக்கப்பட்டவன், ஒருமுறை கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவன் சோதனையிலே ஒருவேளை அதில் விழுந்தாலும் அதில் இருக்க மாட்டான். பாவத்தை ருசி பார்ப்பானோ என்னமோ, ஆனால் அதிலே அவனால் மகிழ முடியாது. அவன் திரும்பவும் கெட்ட குமாரனை போல நிச்சயமா திரும்பி வருவான். எப்போது? நீங்க ஜெபிக்கும் போது. அந்த தகப்பன் குமாரனை தேடி போகவில்லை, ஆனால் அந்த 2 வருஷங்களும் குமாரன் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் கொடுத்த என்னுடைய மகன் சாத்தானின் மகன் ஆகக்கூடாது என்று ஜெபித்திருப்பாராக இருக்கும். அதனாலதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், வந்த உடனே ரிசீவ் பண்ணி கொண்டார். இன்றைக்கு உங்க வீட்டார் எல்லாருக்காக ஜெபிக்கிறீங்களா? சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறீங்களா? சபையில் அநேக புதிய ஜனங்கள் சேரும்போது பழையவர்கள் பின்வாங்குவதை நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? அநேகர் கர்வப்படுவது என்பதை நீங்க உணர்கிறீங்களா? அநேகர் பாவ இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் ஆளாகிறார்கள் என்று கவனிக்கிறீங்களா? அப்படி இருந்தால் நாம நம்முடைய சபையாருக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, தேவனுடைய கரத்தில வல்லமையாய் பயன்படும் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்முடைய வார்த்தைகளில் நிலைத்தது போல அவர்களும் கூட உம்முடைய வார்த்தைகளில் நிலைக்கும்படி செய்யுங்க. உமக்கும் எனக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு இன்றைக்கு நீர் எனக்கு கொடுத்த அனைவரும் உம்மோடும் என்னோடும் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள் அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க. அருமையான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நமக்கு டைம் இல்ல, ஆனா தேவ பிள்ளைகள் எல்லாம் ஐக்கியமா இருந்தா பிசாசு என்றைக்கோ அவன் தோற்று போயிருப்பாங்க. ஊழியர்களான அனைவரும் ஒரே நோக்கத்தோடு, ஒரு மனதோடு, ஒரு இருதயத்தோடு ஜெபித்தால், அன்பும் சமாதானமும் கொண்டு வாழ்ந்தால், பரிசுத்த ஆவியின் காரியங்கள் உலகம் எங்கும் மும்முரமாக நடக்குங்க. சாத்தான் முதலில் செய்வது பிரிவினையை, இரண்டாவதாக செய்வது அழிவு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது வேலி இருக்கும் அவர்களை சுற்றி பிசாசு நுழைய முடியாது, அங்கே புகுந்து விட முடியாது.
ஆண்டவர் ஜெபித்தார், நீர் தந்தவர்களுக்காக நான் விண்ணப்பம் செய்கின்றேன். அவர் முன்னமே சொன்னார், ஒருவன் தவிர என்ற விஷயமும் அங்கே இருக்கிறது. அப்படியே அந்த 11 பேர் சீஷர்களும் கூட ஆண்டவரே அந்த கெத்செமனே தோட்டத்தில் பிடித்த போது எல்லாரும் சிதறி போனார்கள், ஓடி போனார்கள் என்று வேதத்தில் இருக்கு. ஆனால் அவர்கள் எல்லாரும் திரும்ப மனம் திரும்பினார்கள். அவர்கள் எல்லாரும் பலவீனர்கள், பயந்தாங்கோலிகள், இயலாதவர்கள் என்று நிரூபித்தவர்கள். ஆனால் ஆண்டவரோடு அவர்கள், கர்த்தரோடு அவர்கள் 3.5 வருஷங்கள் கிட்டத்தட்ட அவர்கள் இருந்தபோது கற்றுக்கொண்ட சத்தியங்கள், பாடங்கள், விசுவாசமும் ஜெபமும் போகலங்க. அந்த 11 பேர் சீஷரோட இன்னொரு சீஷன் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அந்த 12 சீஷரும் கூட அந்த முதல் சகாப்தத்திலேயே ஒரு தடவை, ஒரு முறை உலகத்தில் இருக்கின்ற எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டாங்க. அன்றைக்கு ஜனத்தொகை ரொம்பவும் குறைவு. இப்ப ஜனத்தொகை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தேசங்கள் எப்படி வளர்கிறதோ, உலகம் எப்படி நெருக்கமாகிறதோ. இன்னும் சுலபமான விதத்திலே அநேகருக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க இந்த சோசியல் மீடியா மற்றும் அநேக விதமான மீடியாஸ் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் எதற்கு உலகளாவிய விதத்தில் இயேசு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல் இருக்கிறோம்? பெரிய தேவன் என்று சொல்லுகிறவரின் வல்லமையை இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியாதவர்களா இருக்கிறோம். நமக்கு ஜபம் இல்லை, விசுவாசம் இல்லை, தியாகம் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை. நாம் வசனத்தை பிடித்துக் கொள்வதில்லை, கோட்பாடுகளை பிடித்துக் கொள்கிறோம், வழக்கங்களை பிடித்துக் கொள்கிறோம், மனிதர்களை சார்ந்து கொள்கிறோம். தேவ சமூகத்திலே முறையிடுகிறதில்லை. நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக வேண்டுகிறதில்லை. ஆண்டவர் சொன்னார், நீர் எனக்கு ஒப்பு கொடுத்த வேலையை நான் செய்தேன் ஐயா, என்னுடைய சீஷரை நான் ஆயத்தப்படுத்தினேன் ஐயா, நான் வந்து விடுகிறேன். ஆனால் என் சீஷரில் நான் செய்ததை விட அதிகமாக செய்வார்கள். என்னில் விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படியாகவே அந்த அப்போஸ்தலரில் ஒரு காலத்தில் ஓடிப்போய் பின்வாங்கினவர்கள், பயந்து ஓடி போனவர்கள், ஆண்டவருடைய விண்ணப்பத்தினாலே, ஜபத்தின் மூலம் அவருடைய சுவிசேஷத்தை இந்த நாள் வரைக்கும் தொடருவதற்கு காரணமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, தெய்வ ஊழியர்களுக்காய், முக்கியமாய் இந்த நாட்களில் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல் திருகையிலே அவனுடைய காரியங்கள் அழிக்கப்படும்படிக்கு நாம முழங்காலில் நிற்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உபவாச ஜபங்கள் என்று சொல்லி நாங்கள் தரம் தாழ்ந்த விஷயங்களுக்காக கேட்டுக்கொண்டு இல்லாமல், விசாலமான இருதயத்தோடு, பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்கிற ஜெபத்தை செய்வதற்கு உம்முடைய ஆவி எங்கள் மீது ஊற்றும் அப்பா. உலகம் முழுவதிலும் இயேசுவே இரட்சகர் என்ற வார்த்தை எதிரொலிக்கும்படிக்கு, யார் ஒருவரும் அழிவது உமக்கு பிரியமில்லாமல் எல்லாரும் மனம் திரும்ப விரும்புகிறீர் என்று நீர் கட்டளை கொடுத்திருக்கிறதுனாலே உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கிறீர். ஆகவே அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான் என்று அறியும்படி நான் சொல்ல சொன்ன வார்த்தைகளை சொல்ல சொன்னீர். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இருக்கிற தடைகளை நீக்கி தொடரும்படியாக உதவி செய்யும்படிக்கு, அநேகர் நித்திய நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்ய வாரிசுகளாய் செய்ய கிருபை காட்டும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் 1000வது நாளை கடக்க இன்றைக்கு உதவி செய்திருக்கிறார். கேட்ட வசனத்தின்படியாக இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க பெயர் பெயராக ஜெபியுங்க. உங்களுடைய சபையாருக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவனின் நாமத்தை நிமித்தம் போராடுகிற, உபத்திரவப்படுகிறவர்களை தேவன் அவர்களை காப்பாற்றி அவளோடு இருந்து தேவன் அவர்களை பலப்படுத்தும்படிக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு தரும்படிக்கு நம்முடைய ஜெபத்திலே நினைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில்
இதே 7 மணிக்கு அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ப்ரே பண்ணதுக்கு. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயிங் அண்ட் யுவர் லவ் அண்ட் கேரிங். ஸோ ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் ஃபேமிலியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. பாப்பாவுக்காக ஜெபம் பண்ண, குழந்தை வேணும், இந்த மாதிரி குழந்தை இல்லாத இன்னும் குழந்தை இதுவும் ஆகல, 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி, இங்கே குழந்தை பிறக்கும் கவலைப்படாதீமா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணீங்க. ஏசப்பா கிருபையால் எல்லாம் உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டு நான் ஆண்டவருக்கு அற்புதமாக கர்ப்பத்தின் கனியை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருக்குறாரு. இப்போ 3 மாதம் அவங்க முழுவாத இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. நீங்களாம் ஜெபம் பண்ணதுனால பாஸ்டர் கர்ப்பத்தின் கனியை ஏசப்பா அருளி இருக்கிறாரு. ரொம்ப ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட செய்தி சர்ச்சில் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில உங்களோட செய்தி கேட்டுட்டு சர்ச்சுக்கு போவேன். போயிட்டு வந்தா அண்ணனோட செய்தியே மேலா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். காலையிலேயே செய்தி சூப்பரா இருந்துச்சு அண்ணன் சொன்னதுன்னு நினைச்சுக்குவேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கதைக்கிறோம். நான் இதுக்கு முன்னுக்கு மெசேஜ் போட்டிருக்கிறோம். நாங்கள் ப்ரே பண்ண சொல்லி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா எங்களோட கடன் பிரச்சனைகள், நாங்கள் தலை தூக்க முடியாத அளவு கடன் பிரச்சனையில் மற்றும் எங்களோட சத்துருக்களால் நிறையா பிரச்சனைகள் இக்கட்டுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப மனசஞ்சலத்தோடையும் மனவேதனையோடு இருந்தோம். உங்களோட பிரயாஸ் கேட்கப்பட்டிருக்கு கடவுள்கிட்ட. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியில் வரோம். கடவுள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீட்டெடுக்கிறாரு. நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தையும் கடவுள் கேட்குறாரு. தொடர்ந்தும் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க பாஸ்டர். Hallelujah.
அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள். ஃபஸ்ட்டு ஜீசஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலலாம் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது உங்கள் வசனம் கரெக்டாக காலையில் வந்த உடனேவும் ஓப்பன் பண்ணி தான் டக்குன்னு பார்த்தேன். எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்த வசனம் என்ன அப்படின்றத தான் நான் பார்த்தேன். அதேபடியாக தேவன் வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணதற்காக நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். பிரேஸ் த லார்ட் பாஸ்டர். உங்கள் மெசேஜ் டெய்லி ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனுதின தியானம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சண்டே தமிழ் மெசேஜ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பாஸ்டர்யா. சூத்திரம் பாஸ்டர்யா. என் பேர் இந்திராணி. நான் உங்களோட அனுதின நிகழ்ச்சியை நான் பார்த்துட்ருக்கேன். வாக்கு தத்துவத்தை நிகழ்ச்சி டெய்லி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம்பா. உங்களை கொடுத்து உங்கள் ஏசப்பா வார்த்தையை அந்த பூமிக்கு உங்கள் மூலியமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பயன்படுத்துவாங்க. சுகபலனை தந்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. God bless you. God bless you.